அருமை தம்பி பிரசன்னா அவர்கள் ஓரிரு கருத்துக்களை எடுத்து சொன்னார். அதை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு அந்த ஓரிரு கருத்துக்களோடு அருமை அண்ணன் நாடறிந்த பேச்சாளர், எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் வடிவம் தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர், விரல் விட்டு தமிழகத்திலே எண்ணக்கூடிய முன்னணி பேச்சாளர் வரிசையில் தொடர்ந்து நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய சொற்பொழிவை எந்த சூழலில், எந்த ஒரு கணீர் குரலில், எந்த ஒரு கருத்தாழமிக்க சொற்பொழிவை கேட்டேனோ அதே சொற்பொழிவை இன்றைக்கும் கேட்கின்ற வல்லமை படைத்த பேச்சாளர் அருமையண்ணன் சிவா அவர்களுடைய பேச்சிற்கு வழிவிட்டு 40 ஆண்டுகள் என்று சொல்கிறாயே, எப்படி நீ கேட்டாய் என்று கேட்கக்கூடும். செல்லப்ப மொழியத்தினரின் வீடு அமைந்திருக்கின்ற பகுதி பொதுக்கூட்டத்திற்கு உகந்த பகுதி. அந்த கூட்டத்திற்கு வருகிறது பேசுகின்ற பொழுது அருமை அண்ணன் அவர்கள் அவருடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருப்பதாக மேடையிலேயே பேசி ஒரு வரலாற்று பதிவை உருவாக்கியதால் இன்றைக்கும் என் நெஞ்சிலே அது நினைவாகின்றது. அருமை தம்பி பிரசன்னா அவர்கள் பேசும்போது சொன்னார், மதுரையிலே ஒரு முருகர் மாநாடு என்று. இது எல்லோருக்கும் எல்லாமான அரசு. கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வடித்தெடுத்த அனைத்துலக முருகன் மாநாடு என்பது ஆன்மீகவாதிகளால் இந்து சமய அறளைத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட மாநாடு. அது 2 நாட்கள் நடத்தப்பட்ட மாநாடு. அந்த முருகர் மாநாடு என்பது தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்து புகழ்கிறிடத்தில் ஒரு வைரக்கல்லை பதித்த மாநாடு அந்த மாநாடு. சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த மாநாடு அது முருகர் மாநாடு அல்ல, அது வயிற்றெரிச்சல் மாநாடு என்பதை தம்பிக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நாளைய மறுதினம் நடைபெறுகின்ற மாநாட்டை பற்றி குறிப்பிட்டார். எதையோ வைத்து அளவீடு செய்கிறோம், எவ்வளவு பேர் அந்த மாநாட்டிற்கு வருவார்கள் என்று இதுவரையில் அளவிட முடியவில்லை. எவ்வளவு பேர் வருவார்கள் என்று நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பு ஜப்பானிலே இருந்து பேசுகிறார், நாங்கள் அந்த மாநாட்டிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறோம் என்று. மலேசியாவிலிருந்து பேசுகிறார், அந்த குடமுழுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறோம் என்று. சிங்கப்பூரினுடைய துணை நிதியமைச்சர் மாண்புமை புரிந்த சண்முகம் அவர்கள் பேசுகின்றார், அந்த மாநாட்டிற்கு வருகை, அந்த குடமுழுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறேன் என்று. இதை பெருமையாக பெருமிதத்தோடு ஏன் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு சாயலை பூச முற்படுவார்கள். ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்த அந்த சாயத்தையும் பிம்பத்தையும் அடித்து உதைத்து நொறுக்கி சுக்கு நூறாக்கி தமிழகம் மட்டுமல்ல, கைபேசியை கையில் எடுத்தால் தெலுங்கானாவிலிருந்து தெலுங்கிலே பேசுகிறார் நிதியமைச்சர், நாங்கள் அந்த குடமுழுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று. கைபேசியை எடுத்து கைபேசியிலே பேசினால் கர்நாடகாவிலிருந்து துணை முதல்வர் சிவகுமார் அவர் பேசுகிறார், அந்த குடமுழுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறோம் என்று. மாநிலம் தாண்டி ஏன் உலக அளவிலே இன்றைக்கு முருகனுடைய பெருமையை ஈர்க்கின்ற ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்திருக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நிற்கின்றது. கொடுத்த ஒரு மாத்திரை வெறும் முருகர் பக்தர் மாநாடு தான் 2024. அடுத்தடுத்து நாங்கள் போடுகின்ற மாத்திரைகள் பல இருக்கின்றன. ஒரு 5 மாநாடுகளை கையிலே வைத்திருக்கின்றோம். பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக ஒரு 5 மாநாடுகளை கையிலே வைத்திருக்கின்றோம். எங்களோடு இருப்பவர்களே கூட அந்த அறிவிப்பை பார்த்து ஏசலாம். ஆனால் கடவுளை வணங்குகின்ற எவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அரோகரா சொல்லுகின்ற முருகரும் ஆதரிப்பார், சிவசிவா என்று சொல்லுகின்ற ஈசனும் ஆதரிப்பார்.
ஐயப்பா என்று சொல்லுகின்ற சரணம் ஐயப்பா என்று சொல்லுகின்ற ஐயப்பனும் ஆதரிப்பார். எல்லா கடவுள்களின் ஆதரவோடு 2026ஆம் ஆண்டு மீண்டும் தமிழகத்துடைய சிம்மாசனத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அலங்கரிப்பார் என்று சொல்லி தடைகள் பல உண்டென்றாலும் தகர்த்தெறிகின்ற திடந்தோள்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த கூட்டத்தை தடைகளை தாண்டி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி வேலு அவர்களுக்கும் சுதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.